Hello everyone. இந்த வீடியோவில் Nernst equation எப்படி derive பண்ணுறது, Nernst equation எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் 298 கெல்வின், ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் ஆனோட் கேத்தோட் ரெண்டுலேயுமே 1 molar சொல்யூஷனாக இருக்கணும். Nernst equation நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட செல் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது A + B gives C + D அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ரிவர்சிபிள் செல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். Nernst ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ΔGயும் டோட்டல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார் த செல் ரியாக்ஷன் E இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் இருக்குது. ΔG = -NFE. இதை வச்சு தான் நம்ம Nernst ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ΔG -NFE, அதாவது ரியாக்ஷனில் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சுன்னா அப்போ n × F ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். ஈங்கிறது EMF ஆஃப் த செல், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போது ΔG அண்ட் ΔG0 இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது தெர்மோடைனமிக்ஸில். ΔG = ΔG0 + RT ln K. இந்த கேங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போது இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னா என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1 and 2வையும் ஈக்குவேஷன் 3ல் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -NFE = -NFE0 + RT ln concentration of C × concentration of D divided by concentration of A × concentration of B. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட் -NF ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் E = E0 - RT/NF ln concentration of C × concentration of D divided by concentration of A × concentration of B. இப்போது இந்த நேச்சுரல் லாகிரதத்தில் இருக்கிறத நம்ம பேஸ் 10 லாக்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 2.303 ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ கிடைக்கும் E = E0 - 2.303 RT/NF log concentration of C × concentration of D divided by concentration of A × concentration of B. அடுத்ததாக டெம்பரேச்சருக்கு 298 கெல்வின், கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 8.314 J/Kelvin/mole, ஃபாரடே கான்ஸ்டன்ட் 96,500 கூலம்ஸ். இதெல்லாமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் Nernst ஈக்குவேஷன். அது E = E0 - 0.0591 divided by N log concentration of C × concentration of D divided by concentration of A × concentration of B. Nernst ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.